அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சமீபத்திலே ஒரு செய்தி, பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் விபத்து ஏற்பட்டு மக்கள் மரணம். விருதுநகருக்கு அருகிலே இந்த விபத்து ஏற்பட்டு 23 பேர் மரணம். அதே மாதத்தில் கேரளாவிலும் ஒரு ஊரிலே 12 பேர் மரணம். இந்த மாதிரி செய்தி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போது நடக்கிற செய்தி அல்ல, வருகின்ற செய்தி அல்ல. அடிக்கடி இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலைகளில் மக்கள் உயிரிழக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இறந்தவர்கள் அனைவரும் ஏழை தொழிலாளிகள். வேறு வழி இல்லாமல் உயிரை பயணம் வைத்து அங்கே போய் இந்த பட்டாசு தயாரிக்கிற தொழிலில் ஈடுபடுறான். அங்கே சுற்றுப்புறத்தில் வேலைகளுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் ஏதோ கிடைக்கட்டும், குடும்பத்தை காப்பாற்றுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஏழைகள் தங்கள் உயிரை பயணம் வைத்து இந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், உயிரை இழக்கின்றார்கள். வழக்கமாக என்ன நடக்கும்? அமைச்சர் வருவார், ஒரு உதவித்தொகை அறிவிப்பார், ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று போடுவாங்க. அது எப்போ வருமோ அந்த கமிஷன், விசாரணை கமிஷனுங்கிறதே ஒரு பிரச்சனையில் மண்ணெளி போடணுன்னா விசாரணை கமிஷன் வைக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு. ஆக ஒன்று நடக்க போகிறதில்ல, திருப்பியும் இதே மாதிரி செய்தி வரத்தான் போகிறது, பார்த்து கொண்டே இருங்கள். இப்போ நம்ம சில கேள்விகளை எழுப்ப விரும்புகிறோம். பட்டாசு இல்லாமல் பண்டிகை கொண்டாட முடியாதா? பொதுமக்களை பற்றி நம்ம கேட்குற கேள்வி. பண்டிகைன்னா பட்டாசு இருந்தால் ஆகணுமாயா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வேறு வழிகளே இல்லையா? கேளிக்கைகள், விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டி, பட்டிமன்றம், இப்படி எத்தனையோ விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாமே. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் விளையாட்டு போட்டிகள் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. கேளிக்கை தினங்கள், உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, பரிசுகளை பரிமாறிக்கொள்வது செய்யலாம். இந்த பட்டாசுக்கு செலவழிக்கிற பணத்தை ஒரு ஏழைகளுக்கு ஒன்று கொடுக்கலாம், அனாதை இல்லத்தில் ஒன்று கொடுக்கலாம், முதியோர் இல்லத்தில் ஒன்று கொடுக்கலாம். கொடுத்து அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கலாம். அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்கா? பட்டாசு தராத மகிழ்ச்சி அது உங்களுக்கு தரும். அதுபோன்ற இந்த பணத்தை கரியாக்குகிறீர்களே, ஒன்றுக்கும் உதவாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த பணம் இப்படி கரியாக போகிறதே, அதை நலிவுற்ற மக்களுக்கு கொடுத்து அவர்கள் முகத்தில் புன்னகையை வரவழைத்து அதிலே நீங்கள் மகிழ்ச்சி காணலாமே. அதைவிட பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் உண்டா? யோசித்து பார்க்க வேண்டும். அத்தோடு இந்த பட்டாசு எவ்வளவு கேடுகளை உண்டு பண்ணுகிறது. உடலுக்கு கேடு, பொல்யூஷன், மாசு நிறைந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. நான் மருத்துவர் என்ற முறையிலே உங்களுக்கு சொல்வேன், இந்த பட்டாசினால் வருகின்ற புகையினால் நுரையீரல் பாதிப்புகள், ஆஸ்துமா, இந்த வீசிங் என்று சொல்லக்கூடிய இழுப்பு நோய், இதையெல்லாம் உண்டாகிறது இந்த இந்த மோசமான புகைகள் தான். ஆகவே ஒரு பணத்தை கொடுத்து மக்களுக்கு நாம் ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டுமா? அதுபோல் ஒலி மாசு, என்ன சத்தம் நினைக்கிறீங்க? எவ்வளோ சத்தம்! அந்த 2-3 நாளாக வீட்டில் தூங்க முடியாது. செவிப்பறையில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அது பக்கத்தில் இருந்ததுன்னா செவிப்பறையே கிழிந்து விடும். அதில் யோசித்து பாருங்கள், முதியவர்கள், குழந்தைகள், நோயுற்றவர்கள், இவங்கள்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்களுக்கு? அரசாங்கம் ஏதோ விதிகள்லாம் இத்தனை மணி வரைக்கும் தான் வெடிக்கணும்னு எல்லாம் வச்சுருக்கு. அதெல்லாம் யார் பார்க்குறா? எப்போது ராத்திரி பூரா வெடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆக எத்தனை பேருக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? உங்கள் மகிழ்ச்சிக்காக எத்தனை பேருடைய தூக்கத்தை கெடுக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு உடல் நலத்தை கெடுக்கிறீர்கள் நீங்கள். இதற்கு பேர் மகிழ்ச்சியா? இதுக்கு பேர் பண்டிகையா? யோசித்து பார்க்க வேண்டும். தெருவெல்லாம் குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பையாக கிடக்கு. பட்டாசு பண்டிகை முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை. அத்தோடு இந்த பண்டிகை தினத்தில் காயமுற்றவர்கள், விரலில் காயம், கண்ணில் காயம், முகத்தில் காயம், மருத்துவமனைகள்லாம் இதுக்காக ரெடியாக ஆட்களை வச்சுருக்காங்க. வரும்பா, நாளைக்கு பண்டிகை இருக்குது, வருவாங்க, எல்லாம் ரெடியாக இருங்கன்ட்டு சொல்லி காயத்தோடு வர்றவர்களுக்கு. சில சமயங்கள் மிக தீவிரமான இந்த ராக்கெட்டு போன்ற விஷயங்கள்லாம் விட்டிங்கன்னா கண்ணுக்குள்ளே கூட போயிடும். இவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு பட்டாசு தயாரிக்க வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும். ஆகவே இதற்கு நாம் எனக்கு தெரிந்த ஒரே வழி தடை செய்வது தான். பட்டாசு தயாரிப்பை தடை செய்வதால் என்ன ஆக போகிறது? அந்த வேலை போகும் அந்த மக்களுக்கு. மாற்று வேலை கொடுங்க அவங்களுக்கு. அங்கே அந்த பகுதியில் தொழிற்சாலையில் உண்டு பண்ணுங்க.
எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான அவற்றை அதிகப்படுத்துங்கள். இந்த பழக்கத்தை மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சமாக எடுங்க. நான் ரொம்ப நீண்ட நாளைக்கு முன்னால் படித்த ஒரு செய்தி, சிங்கப்பூரில் இப்படி தான் இருந்தது. பட்டாசுனால பல பிரச்சனைகள். பதவியில் இருந்த லீ குவான் இதை ஒழிக்க முயற்சித்தார். உங்களுக்கு தெரியும், சீனர்களுக்கும் பட்டாசு மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. இந்தியாவுக்கு நிகராக பட்டாசு தயாரிக்கின்ற ஒரு இடம் சீனா. அப்போ சிங்கப்பூரில் பெரும்பான்மை மக்கள் சீனர்கள். ஆக அவர் முதல்ல என்ன செஞ்சார், நான் எல்லா இடத்துலையும் வெடிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை அடையாளம் காட்டி இந்த பகுதிகளில் மட்டும்தான் வெடிக்க வேண்டும், முதல் கட்டுப்பாடு. கொஞ்ச நாள் கழிச்சு பட்டாசே வெடிக்கப்படாதுன்ட்டார், முழுசாக கட்டுப்பாடு. ஆக இதையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். மக்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் நான் ஒழிக்க வேண்டியது. நாம் லாட்ரி சீட்டை ஒழிக்கலை, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதா இந்த லாட்ரி தொழில் மூலமாக? அதை ஒழித்தோமா இல்லையா? சூதாட்டம், குதிரை பந்தயத்தை ஒழித்தோமா இல்லையா? அதை போன்று இதை ஒழிக்கலாம். ஒன்றை பார்க்கணும், ஒரு காரியத்தை செய்வதனால் நன்மை அதிகமா கேடு அதிகமா என்று பார்க்க வேண்டும். சில நன்மைகள் தான் கிடைக்கிறது, கேடு தான் அதிகமாக இருக்குது என்றால் அதிக கேடு தருகின்ற ஒன்றே ஒழிக்கணும். இதுதான் அளவுகோல். குரான் இந்த அளவுகோல் தான் வச்சிருக்கு. மதுவை பற்றி குரான் சொல்லுகிற போது, மதுவில் சில நன்மைகளும் உண்டு, மனாஃபியுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு சில நன்மைகளும் உண்டு, இருப்பினும் கேடுகளே அதிகம். ஆக சில நன்மைகள் கிடைக்கிறது என்பதற்காக அதிக கேடுகளை நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியாது, பொறுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே இவற்றை தடை செய்ய வேண்டும். தடை செய்கின்ற வரை தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளாவது பண்ணுங்க, இந்த மக்களை காப்பாற்றுங்க. என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் தொழிற்சாலை ஆரம்பித்து விடுவார்கள், அதிகாரிகள் சோதனை போட வருவார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது. இதான் போய்கிட்டு இருக்கு, நாடு போய்கிட்டு இருக்கு. ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆக பட்டாசில்லாத பண்டிகை வேண்டும், பட்டாசில்லாத பண்டிகை. அதன் மூலமாக உயிரிழப்புகளை நாம் தடுக்க வேண்டும், நோய்களையும் தடுக்க வேண்டும்.